ஹலோ எவ்ரிவன். நான் உங்கள் ஆனந்த் பாலா. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம இந்தியாவில் பிறந்து இப்போ வேர்ல்டு லெவலில் மிகப்பெரிய ஹையஸ்ட்டு சேலரி வாங்கக்கூடிய ஒரு மனிதரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் யாருன்னாக்க நம்ம சுந்தர் பிச்சை. சுந்தர் பிச்சை வந்து வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு ஏதாவது யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா சுந்தர் பிச்சையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட் ஆகுறாரு. ட்ரம்ப் வந்து அவர் வந்து ரூல் போடுறாரு. அதாவது இங்கே வந்து அமெரிக்கர்களுக்கு தான் எல்லாரும் வேலை முன்னுரிமை கொடுக்கணும். அதாவது ஃபாரின்லேருந்து யார் யார் வந்து வேலை பார்க்குறாங்களோ அவங்க எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்புங்க, இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் வேலை கொடுங்க அப்படின்னு வந்து ட்ரம்ப் வந்து ஒரு ரூல்ஸை போடுறாரு. இதை வந்து எல்லா ஐடி கம்பெனிகளும் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. என்ன ரீசன்னாக்க இந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க ஒரு 70% பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே அதர் கண்ட்ரிலேருந்து, அதாவது இந்தியா, சைனா, இது மாதிரி நிறைய கண்ட்ரிலேருந்து வந்து வேலை பார்ப்பாங்க. அதாவது நல்ல ஸ்கில்டு பீப்புள் தான் வந்து அந்த ஐடி பீப்புள் தான் வேலை பார்ப்பாங்க. ஸோ அப்போ வேலை பார்க்கும்போது இவர் இந்த மாதிரி ரூல்ஸை சொல்கிறாரா, சொன்னோடனே மற்ற கம்பெனியெல்லாம் வந்து அவங்க வந்து ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போதைக்கு ஒரு கம்பெனி சிஓ வந்து சொல்கிறாரு, இல்லை நாங்கள் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து வெளிநாட்டு ஊழியர்களை எடுப்போம். ஏன் எடுக்கிறோம்னா அவங்க நல்ல ஒரு ஸ்கில்டாக இருக்கிறாங்க, அந்த மாதிரி உள்ள ஆட்களை நாங்கள் எடுப்போம். இதை வந்து நாங்கள் எதிர்க்கிறதுக்கு நாங்கள் கோர்ட் வரையும் போகிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு வந்து ஒரு கம்பெனி வந்து சொல்லுது. அது எதுனா கூகுள்ங்கிற கம்பெனியோட சிஓ சுந்தர் பிச்சை சொல்கிறாரு. இது மாதிரி சொன்னோன்னே அந்த ஹெட்லைன் வந்து மறுநாள் வந்து எல்லா வேர்ல்டு ஃபுல்லாக தலைப்புச் செய்தியாக வருது. அதாவது இந்தியாவிலையும் தலைப்புச் செய்தியாக ட்ரம்ப் வாஸ் சுந்தர் பிச்சை அப்படின்னு வருது. ஸோ அதுதான் சுந்தர் பிச்சை வந்து அந்த டயத்தில் மிக பரபரப்பாக பேசப்பட்டது. ஸோ அப்புறம் வந்து என்னன்னாக்க சுந்தர் பிச்சை வந்து இப்போ வந்து இந்த மாதிரி ஆனிச்சு. இப்போ நம்ம வந்து சுந்தர் பிச்சை எப்படி எப்படி எங்கே இருந்தாங்க, எப்படி வளர்ந்தாங்க, எங்கெங்கே படித்தாங்க, ஸோ அதை பற்றி நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா சுந்தர் பிச்சை வந்து 1972 வந்து பிறக்கிறாரு. அதாவது மதுரையில் பிறக்கிறாரு. மதுரையிலேருந்து சென்னை வர சென்னையில் பார்த்தீங்கன்னாக்க அவர் அசோக் நகரில் வந்து இருக்கிறாங்க. அசோக் நகரில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா, அவங்க அப்பா, இவர் 3 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க அப்பா வந்து ஒரு கம்பெனியில் வந்து வேலை பார்க்குறாங்க. பிரிட்டிஷியன் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அவங்க ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக வேலை பார்க்குறாங்க. ஸோ இவங்க அம்மா வந்து வீட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. நல்லபடியாக போயிட்டு இருக்கு. இவர் வந்து ஸ்கூலிங் வந்து அது அசோக் நகர் பக்கத்துலேயே வந்து படிக்கிறாங்க. ஸோ படிக்கும்போது என்னன்னாக்க படிக்கிறாங்க. அந்த டயத்தில் படிக்கும்போது இவங்க வந்து அவங்க வீட்டில எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடு 2 ரூம் உள்ள வீடு தான் அந்த அசோக் நகர்ல ஒரு வீடு. அவங்க வீட்டில் வந்து டெலிஃபோன் கிடையாது, டிவி கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க வீட்டில் வந்து அவங்க பைக் வந்து ஒரே ஒரு ஸ்கூட்டி மட்டும்தான் வந்து அவங்க அப்பா வச்சிருக்காங்க. ஸோ மற்றபடி வேற ஒன்றும் அவங்கள்ட்ட இல்லை. இவங்க வந்து ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் தான் இருந்திருக்காங்க. ரொம்ப ஹையர் லெவலு, லோவர் லெவலு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஹையஸ்ட் நார்மல் ஸ்டூடெண்டாக தான் அங்கே இருந்திருக்காங்க. ஸோ அவர் இருக்கிறது கூட இருக்கிறது தெரியாத அளவுக்கு தான் வந்து அவங்க டீச்சர்ஸே வந்து தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருப்பாங்க. ஸோ ஆளு ரொம்ப லீனாக இருந்தவொன்னே அவரை வந்து ரொம்ப கிண்டல் கேலியும் அந்த டயத்தில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவர் வந்து 10th முடிச்சுட்டு 12th முடிக்கிறாங்க. 12th முடிக்கும்போது அவர் வந்து அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது ஹையர் ஸ்டடி பண்ணலாம், ஹையர் ஸ்டடிக்கு வந்து ஐஐடி எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது மற்றவங்கலாம் எல்லாம் வந்து அவரை வந்து இல்லை நீ இதை வந்து கிளியர் பண்ண முடியுமா, நீ அந்தளவு பெரிய நாலேஜ் உள்ள மாதிரி தெரியலையே அப்படின்னு பக்கத்தில் உள்ளவங்களாம் அவரை வந்து ரொம்ப இலக்கரமாக பேசுகிறாங்க. பட் ஆனால் அவர் வந்து அதை வந்து மனசில் மைண்டில் எடுத்துக்கிறாங்க. பட் அவர் வந்து முயற்சி பண்ணி இந்த எக்ஸாமுக்கு, என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறாரு. எழுதவனே அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட் வருது. ஒரு செலக்ட் ஆயிட்டாங்க. இதை மற்றவங்களாம் பார்த்துட்டு எப்படி அந்த பையன் பாஸ் ஆனாப்புல அப்படின்னு எல்லாம் ஆச்சரியமா பார்க்குற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு இவருக்கு வந்து அந்த ஆப்டிடியூட் இந்த மாதிரி எக்ஸாம்ல வந்து நல்ல ஒரு இன்வால்வ்மெண்ட், அதாவது நல்ல நாலேஜ் இருந்திருக்கு. ஸோ அதனால வந்து இந்த எக்ஸாம் வந்து இவர் வந்து எழுதி சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு அந்த எக்ஸாம் வந்து எழுதி முடிச்சோடனே இவருக்கு வந்து பாஸ் ஆயிட்டாரு. பாஸ் ஆனவொடனே வந்து இவருக்கு வந்து என்ன எங்கே கிடைக்குதுன்னா ஐஐடி வந்து கராக்பூர் வந்து கிடைக்குது. அங்கே வந்து பிடெக் வந்து படிக்கிறாங்க. அந்த பிடெக்ல பார்த்தீங்கன்னாக்கா அவரு படிச்சு அந்த ஒரு காலேஜ் ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ணும்போது அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போதைக்கு ஒரு பொண்ணு ராஜஸ்தான்லேருந்து வந்து ஒன்று படிக்க வருவாங்க. அவங்க பேர் அஞ்சலிங்கிறாங்க. ஸோ 2 பேரும் வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகுறாங்க. ஸோ பழகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நாளில் வந்து அந்த 4 வருஷம் முடிய போகுது. முடிய போகிற டயத்தில் இவங்க வந்து
இவர் வந்து ப்ரொபோஸ் பண்ணுறாங்க. என்ன என்னை விரும்புறீங்களான்னு ப்ரொபோஸ் பண்ணுறாங்க. பட் அவங்களும் வந்து இமிடியேட்டாக ஓகேன்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து காலேஜ் முடியுது. 2 பேரும் அவங்க விளையாடுறாங்க. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, இவருக்கு ஒரு வந்து ஆஃபர் வருது. அதாவது வெனிசுலா அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டிலேருந்து இவருக்கு வந்து ஒரு ஆஃபர் வருது. அந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னாக்க, இவரை வந்து எந்த செலவும் இல்லாமல் இங்கே வந்து படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆஃபர் அவருக்கு கிடைக்குது. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அவங்க வீட்டில் அந்த ஃப்ளைட்டு போகிறதுக்கு கூட காசு கிடையாது அந்த நேரத்தில். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அம்மா அப்பாவும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எம்எஸ் படிக்கிறாரு. எம்எஸ் வந்து என்னன்னாக்கா எம்பிஏ பண்ணுறாரு. ஸோ எம்பிஏ வந்து பார்த்தீங்கன்னா, எம்பிஏ எம்எஸ் முடிச்சோன்னே எம்பிஏ முடிச்சோன்னே அதுக்கப்புறம் வந்து மேலே படிக்கிறதுக்கு வந்து அவருக்கு ஆசை இருக்குது பிஹெச்டி பண்ணணும். பட் ஆனால் அந்த அந்த டயத்தில் இதுக்கே காசு அதிகமாக செலவாயிடுச்சு. ஸோ இன்னுமே வந்து நம்ம வந்து படித்தோம்னாலும் வீட்டுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேலைக்கு போகிறாரு. ஒரு பக்கத்தில் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாரு. அங்கே போய் வேலை வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்படின்னு ஒரு யோசனை தோணுது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாட்ட 2 வீட்லையும் பேசி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் இருக்கும்போதே அஞ்சலி என்ன சொல்றாங்கனாக்க, அஞ்சலி வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க சுந்தர் பிச்சைக்கு. அதாவது அவங்க ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏன் வேற கம்பெனி ட்ரை பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது ட்ரை பண்ணும்போது நான் வந்து டிபார்ட்மெண்ட் வேற படிச்சிருக்கேனே, மெட்ரலாஜிக்கல் படிச்சிருக்கேன். ஸோ நான் அந்த எப்படி ஐடி ஃபீல்டில் போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து இவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு ஓகே அப்ளை பண்ணுறாரு. அப்ளை பண்ணும்போது கிடைச்சிருது. கிடைச்சிட்டு அங்கே வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போனோன்னா இவங்களோட அந்த செலவு சம்மந்தமாக இந்த மாதிரி ஒரு ஃபினான்சியல் லெவலில் வந்து